அனைவருக்கும் வணக்கம். அம்மா அப்பா 2 பேருக்கும் கண்ணில் கொஞ்சம் குறைபாடு இருந்துச்சு. சரின்னு 2 பேரையும் கூட்டிட்டு உடுமலை அரவிந்த் ஆஸ்பத்திரிக்கு போனேன். அப்பாவுக்கு செக்கப் முடித்து லேசர் சிகிச்சை எடுக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு அவருக்கு கண்ணில் மருந்தை ஊற்றி அரை மணி நேரம் காத்திருக்கவும் சொன்னாங்க. அடுத்து அம்மாவுக்கு செக்கப். அவங்கள டாக்டர்கிட்ட காட்ட அம்மாவுக்கு நரம்பில் இரத்த கசிவு இருக்குது, நீங்கள் உடனடியாக கோவை போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே அப்பாவை கூப்பிட்டாங்க பார்க்க. சரின்னு அப்பாவை ரூமுக்குள்ளே விட்டுட்டு வெளியே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வயதான பாட்டி முகமெல்லாம் வாடி போய் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நமக்கு தான் மனசு கேட்காதே, சரி என்னன்னு கேட்போன்னு கேட்டேன். ஏம்மா உடம்பு எதுவும் முடியலையா, என்ன ஆச்சுன்னு. அவ்வளோதான், கண்ணில் இருந்து ஊத்தா வருது கண்ணீர். எனக்கு பதறி போச்சு. பாட்டி கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு, என்ன பண்ணுதுமா, ஏதும் தண்ணி வேணுமா குடிக்கன்னு கேட்டேன். எனக்கு ஒரு டம்ளர் டீ வாங்கித்தா சாமின்னு பசிக்குதுன்னு சொன்னாங்க. அங்கேயே கேண்டீனும் இருக்குது. சரின்னு போய் என் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு டீயை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். மெதுவாக அந்த டீயை குடிச்சிட்டு பாட்டி சொன்னாங்க, என்ன சாமி செய்கிறது, எல்லாமே என் விதி. ஒத்த பையன், நல்லா தான் அவனை வளர்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அவங்க அப்பா இல்லாத ஒத்த பாலாக நான் கஷ்டப்பட்டு அவனை நான் வளர்த்தேன். கல்யாணம் ஆகிடுச்சு, அவனுக்கும் ஒரு பையன் இருக்கான். பொண்டாட்டியோட பேச்சை கேட்டுட்டு என்னை பார்க்குறதே இல்லை, பேசுறதும் இல்லை. என்னை வந்து பார்த்து பல வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நானும் என்னால் எதுக்கு அவங்களுக்கு கஷ்டம்னு எதுவும் கேட்குறதும் இல்லை. கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு கால் வயிறு அரை வயிறுன்னு காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் கிரகம் இந்த கண்ணுக்கும் இப்போ கேடு வந்துடுச்சு, சரியாக பார்வை தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிச்சு. அதான் பக்கத்து வீட்டு பையன்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயா சாமின்னு கேட்டேன். அந்த தம்பி தான் என்னை கூட்டியாந்துச்சு. திடீர்னு அந்த தம்பிக்கு அவசரமாக ஒரு ஃபோன் வந்துச்சு. அதான் அந்த தம்பியும் போயிட்டாங்கன்னு சொல்லவும் எனக்கு மனசு ரொம்ப ரணமாக இருந்துச்சு. இதற்கிடையில் அப்பாவுக்கும் லேசர் சிகிச்சை முடித்து வெளியே வந்தாங்க. அம்மா அப்பா 2 பேரையுமே கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லிவிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு கண் மருந்து ஒரு பாட்டில் வாங்கி கையில் கொடுத்தேன். கடவுளிடம் நான் அவங்களுக்காக அப்போ வேண்டினேன், பாட்டிக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு. அதே போல தான் டாக்டரும் சொன்னாங்க, சின்ன பிரச்சனை தான், தொடர்ந்து 1 மாதம் கண்ணுக்கு மருந்து ஊற்றினாலே சரியாக போய்விடும் சொல்லவும் எனக்கு ஒரு நிம்மதி கிடச்சிது. பசியோடு இருந்த பாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்து போங்க பாட்டி, நான் உங்களை ஆட்டோவில் அனுப்புகிறேன்னு சொல்லி ஆட்டோ அண்ணா கிட்ட 500 ரூபாயை கொடுத்து உங்களுக்கு போக மீதியை இந்த பாட்டிக்கிட்டே கொடுங்கன்னு சொல்லி என் நம்பரையும் அந்த ஆட்டோ அண்ணா கிட்ட கொடுத்து இறக்கி விட்டதுமே தகவல் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். பாட்டிக்கிட்டையும் ஒரு சின்ன பேப்பரில் என்னுடைய நம்பரை எழுதி கொடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு அவசரமாக உதவி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கன்னு என் நம்பருக்கு கூப்பிடுங்கன்னு பாட்டின்னு அவங்கள அனுப்பி வச்சேன். அந்த பாட்டி சொன்னாங்க, நீ நல்லா இருக்கணும் சாமி, உன் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும். அப்போ அவங்க கண்ணில் தெரிஞ்ச அந்த ஒரு நிமிடம் சந்தோஷமும் வலியும் என் வாழ்நாளில் என்றுமே மறக்காது. உண்மையாக சொல்கிறேன், வயசானவங்க ரொம்ப பாவம். அவங்களுக்கு உடல் ரீதியாக எவ்வளவோ வலி இருக்கும். பெற்றவங்களை பார்ப்பது நம்ம கடமையும் கூட. ஆனால் இப்படி முடியாமல் இருக்கும்போது அவங்கள அனாதையாக விடுவது மிக மிக பாவம். நிச்சயம் அதற்கான தண்டனையை நமக்கு கடவுள் கொடுப்பார். தயவுசெய்து உங்கள் பெற்றவங்களை நீங்கள் கைவிட்டுறாதீங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.